ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் முள்ளங்கியை வச்சு ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் நிறைய நன்மைகள் இருக்குது, அதை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கோலிக்குண்டு சைஸில் கொஞ்சமாக புளி, ஒரு 3 காஞ்ச மிளகாய், வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை தீயை கொஞ்சம் குறைச்ச தீயிலே வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் நம்ம இதனுடைய கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புகள்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னா நல்லா கொரப்பாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக முதல்ல நான் இந்த பருப்பை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது, இந்த சட்னியை தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால சின்னதாக 2 துண்டு இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், புளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதையும் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம முள்ளங்கி எடுத்து வச்ச முள்ளங்கியை தோல் சீவி நம்ம சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதே எண்ணெயிலே நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த முள்ளங்கி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவும் நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவை ரொம்பவும் குறைக்கும். இது நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், வாயு தொல்லை, அஜீரண கோளாறு இவற்றையெல்லாம் நீக்கக்கூடியது. நம்ம பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். ஆனால் இந்த முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்து காணப்படுகிறது. நம்மளுடைய இதய தசைகளை வலுப்படுத்தி நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்துகிறது. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தக்கூடியது. கல்லீரலில் உள்ள கிருமி தொற்றை நீக்கக்கூடியது. இது சிறுநீரக கற்கள் வெளியேற்ற உதவுகிறது. இது மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது. சிறுநீரக தொற்று இதையெல்லாம் நம்ம உடல்லேருந்து நீக்கக்கூடியது. நம் உடலை எடையை குறைக்கக்கூடியது. எடை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் அடிக்கடி இந்த முள்ளங்கியை சாப்பிட்டுட்டு வரலாம். இது கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியது. இப்போ இந்த முள்ளங்கி நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த முள்ளங்கியும் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சீரகம் முதல்ல முள்ளங்கி வதக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இல்லை நீங்கள் தாளிக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வழக்கமான சட்னியாக இல்லாமல் இது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.